சாரி ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பல்லு ப்ளீட்ஸ், பல்லு மெஷர்மெண்ட் ஷோல்டர் டு மிட் கஃப் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ முந்தான சைடில் ஒரு சைடோட பார்டர் பெருசாக இருக்கா இல்லாட்டி ஃபால்ஸ் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஃபுல் சாரி டிசைனையும் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பல்லு மெஷர்மெண்ட் எடுத்தோம்ல, ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து அதை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளீட்ஸ் அடிக்கலாமா. ஃபஸ்ட்டு ப்ளீட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு அதுக்கு அடுத்து வர ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கு ஆஃப் த ப்ளீட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட் சில பேருக்கு சின்னதாக வச்சா தான் பிடிக்கும், சில பேர் பெருசாக வச்சா தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின் பண்ண ப்ளீட்ஸை கிளிப் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் ஈவனாக ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி திருப்பி ஒரு தடவை ரீஅரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின் பண்ண ப்ளீட்ஸை பேக் அண்ட் ஃப்ரண்ட் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. இனிமேல் சேம் ஸ்டெப் தான். ஈவனாக ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிவிட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. டில் நம்ம மார்க் பண்ணோம்னா பல்லு ப்ளீட்ஸ் மெஷர்மெண்ட் அது வரைக்கும். இப்போ நீட்டான பல்லு ப்ளீட்ஸ் ரெடி. அடுத்து செஸ்ட் ப்ளீட்ஸ் எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.